விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் கவிஞர் குமரகுருபரனின் நண்பர்கள் இணைந்து வழங்கும் 2025 ஆண்டுக்கான குமரகுருபரன் விஷ்ணுபுரம் கவிஞர் விருது விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போது விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடராஜன் அவர்கள், கவிஞர் விஜயலட்சுமி, கவிஞர் போகன் சங்கர், எழுத்தாளர் வசுதேந்திரா, எழுத்தாளர் ஜெயமோகன், கவிஞர் விஜயகுமார் அவர்கள். விழாவை இறை வணக்கத்துடன் தொடங்க சங்கமித்ரா செல்வி சிவரஞ்சினி சகோதரிகளை இறை வணக்கம் பாடுமாறு அழைக்கிறேன். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை 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 சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கிருபாநிதி வரை போல கிடைக்குமோ இதரணி தனிலே? கிருபாநிதி வரை போல கிடைக்குமோ இதரணி தனிலே? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தாள் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தாள் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேணுமோ? அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தார் என்றே புராணம். அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தார் என்றே புராணம். அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் பாடும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? நன்றி. நண்பர்களே, இப்போது விருது வழங்கும் விழா கவிஞர் குமரகுருபரனின் நினைவாக 2017 ஆண்டு முதல்
கவிஞர்களுக்கான இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2017 கவிஞர் சபரிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முதலாக வழங்கப்பட்ட இந்த விருது 2018 கவிஞர் கண்டராதித்தனுக்கும், 2019 சா துரை அவர்களுக்கும், 2020 வேணு வெட்ராயன் அவர்களுக்கும், 2021 மதாருக்கும், 2022 ஆனந்தகுமார், 2023 சதீஷ்குமார் சீனிவாசன், 2024 வேணி சூர்யா ஆகியோருக்கும் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் கவிஞர் சோ விஜயகுமார் அவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படவிருக்கிறது. விஜயகுமார் நீண்ட நாட்களாக உயிர்மையில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர். அவருடைய 3 கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. ஒரு ஸ்க்ரோல் தூரம் 2023 வெளிவந்தது. சிற்றெரும்பின் நிழல் 2024 வெளிவந்த தொகுப்பு. 2025 அம்மாவிற்கு ஒரு கண்ணில் பூ என்னும் தொகுப்பு வந்துள்ளது. விருது பட்டயமும் 1,00,000 ரூபாய்க்கான பரிசு தொகையும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வுகளும் இப்பொழுது நடைபெற இருக்கின்றன. அவருக்கு விருது பட்டயத்தை வழங்குமாறு கன்னட எழுத்தாளர் வசுதேந்திரா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவ்விருதை கவிஞர் விஜயகுமார் சார்பில் அவருடைய அம்மாவும் அப்பாவும் மேடையில் வந்து அடுத்து கவிஞர் போகன் அவர்களை 1,00,000 ரூபாய்க்கான பரிசு தொகையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ப்ளூ பேக். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் விஜயகுமாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக விஜயகுமாரின் பெற்றோருக்கு நன்றி. நண்பர்களே, விழாவின் முதல் உரையாக குமரகுருபரன் அவரின் நண்பர் டாக்டர் நடராஜன் அவர்கள் ஒரு துவக்க உரை ஆற்றவிருக்கிறார்கள். அவரை துவக்க உரை ஆற்ற அழைக்கிறேன். எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள், எழுத்தாளர் திரு வசுதேந்திரா அவர்கள், கவிஞர் விஜயலட்சுமி, கவிஞர் போகன் சங்கர், கவிஞர் விஜயகுமார், எழுத்தாளர் கவிதா சொர்ணவல்லி அவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்தவர் தான் குமரகுருபரன். அவருக்கு நான் 1 வருஷம் சீனியர். எனக்கு 1 வருஷம் சீனியர் அந்திமழை இளங்கோவன். அந்திமழை இளங்கோவனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் அந்திமழை என்ற ஒரு பத்திரிகை எப்போதும் வந்து கொண்டிருக்கிறது, அதன் நிறுவனர். அந்த காலத்தில் இந்த சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இந்த கையெழுத்து பத்திரிகையை அவர் தொடங்கினார். 1990ஆம் வருடம். 3 காப்பி தான் போடுவோம், கையெழுத்தில் தான் எழுதுவோம். 3மே படிவம் எடுத்து தான் நாங்கள் எழுதுவோம். அதில் ஒரு காப்பி கல்லூரி நூலகத்தில் கொடுத்து விடுவோம். இன்னொரு காப்பி விடுதியில் உள்ள ரீடிங் ரூம் ஒன்று இருக்கும், அங்கே நாங்கள் கொடுத்துருவோம். 3வது காப்பி அந்திமழை இளங்கோவன் அவரை வச்சுக்குவார். இந்த அந்திமழை பத்திரிகைகள் தான் முதல்ல குமரகுருபரன் கவிதை எழுத தொடங்கியது. கல்லூரியில் அவர் குமரகுருபரன் நாங்கள் ஜேகேபி அப்படின்னு தான் அன்போடு அழைப்போம்.
அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து முதலாண்டில் படிக்க வரும்போதிலிருந்தே ஒரு எழுத்தாளருக்குரிய ஒரு தோரணையோடு தான் பேசுவார். கையில் வந்து அப்பையும் வந்து ஒரு சிகரெட்டை பிடித்துக்கொண்டு கால் மேலே காலை போட்டுக்கொண்டு ஒரு உரையாடலை வந்து எப்பயுமே அவர் நிறுத்துவார். அந்த ஸ்டைல் அது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது ஒன்று. அது அது முதலாண்டாக இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து அவர் கவிதை எழுதி கொண்டிருந்த காலத்திலும் சரி, பத்திரிகை துறையில் இருந்தபோதும் சரி, அந்த அவருடன் உரையாடலில் இருக்கும்போது ஒரு தோரணையோட ஒரு உரையாடலை அவர் நிறுத்துவார். ஆனால் அது வந்து ஒரு வெளித்தோற்றம் தான். அவர் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தா அவர் வந்து ஒரு குழந்தை மனதுடைய ஒரு மனிதர். அவர் எல்லாரையும் வந்து எங்களெல்லாம் வந்து அண்ணா என்று தான் அழைப்பார். அதுவும் இல்லாமல் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ஒரு மரியாதையோடு இருந்தோன்னா அடுத்த நாளே வந்து நம்மளை வந்து ரொம்ப வசைமொழி ஒன்று ஏதாவது ஒன்று பாடி அந்த வசை சொற்களோடு நம்ம திட்டமும் செய்வார். அவருடைய கருத்து, நம்மளோட கருத்து அவருக்கு பிடிக்கலன்னா அதற்காக வந்து ரொம்ப உரிமையோட ஒரு வசை சொற்களையும் சொல்லி அந்த மாதிரியான ஒரு குணம் உள்ள ஒருத்தர். ஆனால் ரொம்ப எளிமையானவர். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எளிமையோட பழகக்கூடிய, சகஜமாக பழகக்கூடிய ஒரு நண்பர். அந்த காலத்தில் வந்து அவருக்கு பிடித்த கவிஞர் யாருன்னா ஆத்மானாமன் தான். அப்போ கல்லூரியில் இருக்கும்போது ஆத்மானாமன் தான் அவருக்கு மிகுந்த ஆதர்ச கவிஞர். பிரமிழ், பசுவையா, நாணக்குத்தன், கல்யாண்ஜி இவரோட கவிதையெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். இளையராஜாவின் தீவிர ரசிகர், திரையரசியல் ரொம்ப நாட்டம் கொண்டவர். அதே போல் திரைப்படங்களை பார்ப்பதிலும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதற்காக நம்ம வந்து அவர் ரொம்ப சீரியஸான படத்தை பார்க்குறவர்னு அப்படின்னு நினைக்க வேணாம். அவர் எல்லா விதமான ஜனரஞ்ச படத்துலையும் ரொம்ப நாட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒருவர். அதுதான் எல்லா தளத்துலையும். அது வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு கவிஞர் அப்படி தான் அவர் இருப்பார் அப்படின்னு நினைக்க முடியாது. அது ரொம்ப சகஜமான ஒரு நண்பர் அவர் எல்லாருக்கும். அதேமாதிரி கல்லூரியில் வந்து ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர். தினமும் கவிதை எழுதக்கூடியவர். தினமும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 கவிதை எழுதி கொண்டே தான் இருப்பார். அதுலேயும் அவர் வந்து செழுமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுவும் இல்லாமல் வந்து அப்போது இருந்த எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் சென்று சந்தித்து அவரோட ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். அது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு மாணவன் போல் இருப்பேன், எனக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லி அதிலிருந்து கற்றுக்கொண்டது வந்து அவர் நிறைய உண்டு. அது பின்னர் ஒரு கட்டத்தில் வந்து பத்திரிகை துறைக்கு வந்து விட்டார். அது எப்படி என்று நிகழ்ந்தது என்றால் 1994 கணையாடிகள் தான் அவரோட முதல் கவிதை பிரசுரமானது. அதற்கு பிறகு அப்போது வந்து வேடன் பத்திரிகையில் வந்து கல்லூரி சிறப்பிதழ் என்று ஒரு சப்ளிமெண்ட் ஒன்று பதிவு செய்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ வந்து ஒரு 5 கல்லூரிகளில் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஒரு கல்லூரி வந்து எங்கள் கல்லூரி, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி. அதற்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி ஒரு 30-35 பக்கத்துக்கு வந்து ஒரு ஆனந்த விடன் கூட ஒரு சப்ளிமெண்ட்டாக அவர் அந்த எடிட்டர் வந்து எங்களுடைய கல்லூரியிலேருந்து குமரகுரு தான் அந்த எடிட்டராக இருந்தார். அதில் இருந்து தான் வந்து பத்திரிகை துறைக்கு போக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தார். அதுவரை வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தார். அந்த துறைக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்தார். ஆனால் இந்த பத்திரிகை துறைக்கு வருவதற்கு இந்த கணையாழியில் ஒரு பிரசுரமான ஒரு கவிதையும், அதற்கு பிறகு இந்த வேடனுடைய அந்த பத்திரிகை சப்ளிமெண்ட்டும் ஒரு காரணம். அதற்கு பிறகு குமுதத்திற்கு பணியாற்றினார், விண்ணாயகனில் பணியாற்றினார், தினமலரில் ஒரு 7 வருடங்கள் பணிபுரிந்தார். அதே சமயம் வந்து அந்திமழை அதற்குள்ளே வந்து இளங்கோவன் வந்து இணையதளம் ஒன்றை ஆரம்பித்து விட்டார் 2003ஆம் வருடம். அந்த இணையதளத்திலும் அவர் நிறைய கட்டுரைகள் எழுதினார். அதில் ஒரு 2 வருடம் எழுதிய கட்டுரைகள் தான் சினிமா தொடரை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள். அது தொகுக்கப்பட்டு இன்னொருவனின் கனவு என்று அந்திமழை பதிப்பகத்தால் பத்திரிகையாக இது புத்தகமாக வெளிவந்தது. அதற்கு ஒரு அருமையான அறிமுக உரையையும் நம்ம ஜெயமோகன் சார் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு மீறல்களின் குரல் என்று அந்த அறிமுக உரையை அவர் எழுதியிருக்கிறாரு. இதற்காக நான் குமரகுருவின் கவிதை வந்து இப்போ இந்த புத்தகம் அவர் எழுதிய கவிதைகளை நான் இந்த ஒரு வாரத்தில் படித்து பார்த்தேன். திருப்பி ஒரு முறை ஒரு மறுவாசிப்பு படிக்கும்போது ஏஸ்தட்டிக்ஸும் அந்த கவிதையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு கவிதை அதிகமாக தெரியாது, நான் ஒரு வாசகம்தான். அதே சமயம் ஃபிலாசபிக்கலாகவும் நிறைய எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வருது. அதில் சில வரிகள் மட்டும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ தான்.
ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், முதல் புன்னகை என்ற ஒரு அழகான ஒரு கவிதை. அதில் ஒரு எழுதியிருக்கிறார், தூங்கி கிடந்த காலத்தின் முதல் புன்னகை அப்படின்ற ஒரு வரிகள் ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான இந்த சயின்டிஃபிக்காகவும் இருக்கிற ஒரு வரிகளாக எனக்கு தோணும். அதே போல் வந்து அவருக்கு எல்லல் ரொம்ப சுலபமாக வரும். அதில் எதிரிகள் அற்ற வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. அதில் அவர் எழுதியிருக்கிறார், புத்தரை நேசித்தேன், பௌத்தர்கள் எதிரிகள் ஆனார்கள் அப்படின்னு ஒரு வரி. அதை முடிக்கும்போது ஒரு எதிர்கார், மரணத்தை நேசித்தேன், எதிரிகள் இல்லை என்று அவர் முடிப்பார். அதே போல் இன்னொரு ஒரு வரி எனக்கு மிகவும் பிடித்தமான வரி, அறுபடும் வேர் ஒன்று மரத்தின் நினைவுகளை எழுதி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வரியை எழுதியிருக்கிறாரு. அதே போல் வந்து அழகியல் சார்ந்த ஒரு வரி என்று நான் நினைப்பது வந்து, கனவொன்றே வாழ்ந்தேன், நினைவு பாசி பூத்திருக்கிறது ஆழத்தில், நனவு எத்தனை சுகமானதாக இல்லை யாருக்கும், நனவு அத்தனை சுகமானதாக இல்லை யாருக்கும் அப்படின்ற ஒரு வரி. அது கொஞ்சம் வழியை தருகின்ற ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா இன்று குமரகுருவும் இல்லை எங்களோட. அதே போல் சென்ற வருடம் அந்திமழை இளங்கோவன் மறைந்து விட்டார். இந்த வரிகளை படிக்கும்போது கொஞ்சம் வழியை தருகின்ற ஒரு வரியாக தான் இருந்துச்சு. அதே போல் இன்னொரு விஷுவல் இமேஜரி அப்படின்ற சொல்வதையும் அவருக்கு ஒரு பெரிய திறமை இருந்தது என்று நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு வரியை சொல்கிறேன், நதியின் உதட்டு ஈரம் அருந்தும் நாணல்கள் அப்படின்ற ஒரு வரி வந்து ரொம்ப ஒரு விஷுவலான ஒரு இமேஜரி கொடுக்குற ஒரு வரியாக நான் நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம், குமரகுருவின் கவிதைகளை பற்றி பேசலாம். ஆனால் அதை பல மேடைகளில் பேசி அதை அவருடைய சிறப்பையும் அந்த கவிதையின் சிறப்பையும் வந்து வெகு நாளாக சொல்லி கொண்டிருப்பது ஜெயமோகன் சார் அவர்கள் தான். அவர் தான் வந்து குமரகுருவின் சொற்சேர்க்கைகளை பற்றி ரொம்ப எழுதியவர், மேடைகளிலும் பேசி கொண்டிருப்பவர். அந்த அவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் கல்லூரியில் மாணவர்கள் சார்பாக சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசு வேணும். அது ஒரு கவிஞரின் எழுத்துக்களை வந்து அவர் மறைந்த பின்னும் வந்து அது வந்து ஒவ்வொரு மேடையிலையும் பேசி அதை வந்து அவருக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருப்பது அவருடைய எழுத்துக்களால் தான், பேச்சுக்களால் தான். அதனால் இந்த நேரத்தில் வந்து எங்கள் சென்னை கால்நடை மருத்துவ அவர்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் அந்திமழை சார்பாகவும் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எழுத்தாளர் கவிதா சொர்ணவல்லி அவர்களும் அவரோட நினைவு வந்து எல்லா இடத்துலையும் பரவ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு விருதை நிறுவி அந்த நிறுவை இந்த 7 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் அந்திமழை சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு இந்த குமரகுருவின் விருதை பெற்ற கவிஞர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த விழாவை ஏற்பாடு செய்த விஷ்ணுபுரம் குழுவினருக்கும் வாசகர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்னொரு முறை விஜயகுமாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஏற்புரை விஜயகுமார் அவர்கள். விழாநாயகர் கவிஞர் விஜயகுமார் 3 கவிதை தொகுப்புகள், லேட்டாக வந்தவங்களுக்காக 3 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு ஸ்க்ரோல் தூரம் 2023, சிற்றெரும்பின் நிழல் 2024, அம்மாவிற்கு ஒரு கண்ணில் பூ 2025, 2025ஆம் ஆண்டின் கவிஞர் குமரகுருவன் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் இணைந்து வழங்கும் கவிஞர் விருதினை பெறும் விஜயகுமார் அவர்களை ஏற்புரை ஆற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கரெக்டா? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஆனால் போகனன் அழுதுக்கப்புறம் எனக்கு எப்படி அது ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. நான் இந்த விருது அம்மா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அம்மா மேடை ஏற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. அது இவ்வளோ வந்து அவர் அழுதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நான் ஜோன் அவுட் ஆகிட்டு தான் உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து என்னோட
சின்ன வயசுலேருந்து வந்ததில் வந்து ஒரே ஒரு விஷயம் மேலே மட்டும் ரொம்ப நம்பிக்கை உண்டு. நம்ம வந்து எதை ரொம்ப வசதியாக பார்த்துக்குறோமோ அது நம்மளை ரொம்ப வசதியாக மேலே தூக்கி நிறுத்தும். நான் அப்படி எனக்கு கிடைச்சது, தெரிஞ்சோ தெரியாமலோ கிடைச்சது லாங்குவேஜ் தான். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைச்சது புக்ஸ் மட்டும்தான். அதிலே இருப்பேன். அது என்னை இன்னும் மேலே ஏற்றும். நான் அதை எப்பயுமே நம்புகிறேன். பவன் என்ன சொன்னார், கவிதை எனக்கு தெய்வம்னு. அது அது உண்மைதான். என்ன பண்ணுறது எதுன்னு பைத்தியக்காரத்தனமாக ஏதோ கிளம்பி வந்துட்டு, சரி இங்கே வந்து சேர்ந்துருவோம், ஜேர்னலிசம் சேர்ந்துருவோம். தடம் அப்போ வந்துட்டு இந்த விகடன் தடம், சரி ஜேர்னலிசம் சேர்ந்தா தடமில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலான்னு சேர்ந்துட்டு, அப்படி ஒரு இது கிடைக்குமா கிடைக்காம தெரியாமல், எனக்கு தெரிஞ்சு தடமில் இன்டர்ன்ஷிப் பண்ண முதல் ஆளும் நான் தான், கடைசி ஆளும் நான் தான். அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. எனக்கு வந்து தடமில் வேலை பார்க்கணும் வந்து அப்புறம் திடீர்னு ஆயிடுச்சு, என்னடா இதுவும் போயிடுச்சா அப்படிங்கிறப்ப, அப்போ வந்து கவிஞர் மனுஷபுத்திரன் வந்து அவரை சந்திக்க நான் அப்போ தான் முதல் முறை. அதுக்கு முன்னாடி சந்திச்சு பயந்து பின்னாடி பக்கமாக ஓடிடுவேன். ஒரு புக் ஃபேரில் வந்து அவரோட 2019 அங்கே உயிர்மையில் அப்போ நான் புக்கு வாங்கிட்டு இருக்கப்போ தான் எங்கள் ஊரை வந்து மாவட்டமாக அறிவித்தாங்க. இப்போ வந்து நான் அதில் வந்து எழுதி வச்சுருக்கேன், இன்று வந்து நம்ம ஊர் வந்து மாவட்டமான நாள் இன்று அப்படின்னு. அதே மாதிரி அவரோட பழைய தொகுப்புகளை திருடணுங்கிறதுக்காகவே நிறைய நாள் வந்து அவர் தூங்குற நேரம் பார்த்து வெயிட் பண்ணியிருந்துண்டு. மனுஷபுத்திரன் சார்கிட்ட வந்தப்போ வந்து எனக்கு ஒரு ஆள் வேணும், நீ படிச்சிருக்க அப்படின்னு சொன்னால், நான் வரேன் சார் அப்படின்னு வந்துட்டு வீட்லேயும் சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு. அன்றைக்கி என் வீட்டில் விடாமல் இருந்திருந்தா இன்றைக்கி எங்கே வந்து இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி என் வீட்டில் தடுத்து நிறுத்தலை. அந்த ஒரு காரணம், முக்கியமான காரணத்துக்காக தான் ஏன் அப்பா இங்கே நான் மேடை ஏற்றினது. என் அப்பா இது வரைக்கும் தடுத்ததில்லை, என்ன ஏது எதுவும் கேட்டதில்லை, விட்டாங்க. மனுஷபுத்திரன் சார்கிட்ட இருக்குமே அப்படி தான், அவருமே என்னை எதுவுமே கேட்டதில்லை. சரி நான் எது சொன்னாலும் நீ பண்ண போகிறதில்ல, உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவேன், ஏதோ பண்ணுன்னு. என் கவிதைக்காக மட்டுமே தான் என்னோட எல்லா பைத்தியக்காரத்தனங்களும் எல்லாரும் இது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவன் சங்கர் அண்ணாக்கெலாம் நான் நைட்டு திடீர்னு 11 மணிக்கு கூப்பிட்டு, அண்ணே தூங்கிட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பி, இல்லை நான் இப்போ ஒரு கவிதை படித்தேன், இது மாதிரி ரிலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெயிலண்ணன் இங்கே வந்துருக்க இடத்துல வெயிலண்ணன் கவிஞர் மனுஷபுத்திரையும் கவிஞர் வெயிலையும் டார்ச்சர் பண்ண அளவுக்கு வேறு யாரும் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. என் லைஃப்லேயும் நான் யாரையும் அந்த அளவு டார்ச்சர் பண்ணிருன்னே தெரியாது. 2 பேர்கிட்டையும் நான் பேசி 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 போகிறேன்னே ஏதோ வாரம் ஒருக்காவது போயிடுவேன். என்ன இந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்கண்ணே, என்னென்ன எனக்கு இது நிற்பேன். இன்னொன்று, என்னோட கவிதையில் வந்து மிகப்பெரிய பங்களிப்புங்கிறது வந்து வாசியோட கவிஞர் மனுஷபுத்திரனோட இருந்த அந்த 4 வருஷமும் அவரோட இருந்த உரையாடல்கள் தான். எனக்கு வந்து லாக்டவுன் காலம் வந்து ஒரு பொன்னான காலம். அவருக்கு வேறு வழி இல்லை, எங்களோட தான் இருந்தாகணுங்கிறப்ப நான் இருந்தேன். அதனால் நான் பேசினா, டே எப்போ பாரு அதை தான் பேசுவேன், இல்லை சார் இப்படி ஒரு கவிதை இருக்குது, இது ஏன் இங்கே இப்படி முடியுது அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு இது தெரியுமா தெரில, இங்கே இருக்க ஆகச்சிறந்த எல்லா கவிஞர்களோட இல்லை இங்கே இருக்க எல்லா கவிஞர்களோட ஆகச்சிறந்த கவிதைகளையும் அவரளவுக்கு இங்கே யாரும் வந்து அணுகிற முடியாதுன்னு நான் நம்புகிறேன். நான் எந்த கவிதையை கொண்டு போகிறப்பையும் அதை வந்து அப்படியே சொல்லுவார், அந்த கவிதை தானே அப்படின்னு. அதே மாதிரி அவரோட வயசுக்குன்னு சொல்கிறேன், எழுதிட்டு இருக்க எல்லா கவிஞர்களுக்கும் வந்து நிறைய நாள் காலையில் ஃபோன் பண்ணி பேசுவார். நான் ஒரு ஒப்புமே வச்சுருக்கேன். அவரோட மாஸ்டர் சுந்தரராமசாமி, ஜெயமோகன் சாருக்கும் சுந்தரராமசாமி மாஸ்டர்னா 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாஸ்டர்லேருந்து எடுத்துக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஜெயமோகன் சார் ப்ரோஸ் பக்கம் போகிறாரு, மனுஷ் போய்ட்ரி பார்க்குறாங்க. ஆனால் ஜெயமோகன் ஆகட்டும் இல்லை மனுஷபுத்திரன் ஆகட்டும், தான் கிட்ட வர எந்த ஒரு புது ஆள்கிட்டையும் உரையாடுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சுந்தரராமசாமி கிட்டேருந்து மறைமுகமாக அவங்க சுந்தரராமசாமி அவங்க விரும்புறது தான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னி வரைக்கும் அது வந்து அவங்க 2 பேரும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் நான் சுந்தரராமசாமி பார்த்ததெல்லாம் கிடையாது. ஆனால் மனுஷபுத்திரன் சார் சொல்லி எனக்கு சுந்தரராமசாமி அப்படி ஒரு பிம்பம் உண்டு. அவர் எப்பவுமே சொல்லுவார், ஜெய் சில குறிப்புகள் படிச்சுட்டு எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் அங்கே பார்க்க வருவாங்க, நாகர்கோயில் அங்கே எத்தனையோ உரையாடல்கள் நடந்திருக்குன்னு. அதுக்கடுத்து இப்போ வந்து மனுஷபுத்திரன் சார் அதை பண்ணிகிட்ருக்காரு. என் லைஃப்பில் நான் லாங்குவேஜுங்கிறது வந்து எனக்கு கிடச்சது அப்படிங்கிறத வந்து பரிசோதித்து பார்த்து நம்ம எழுதுவோம். சினிமா பாட்டு ஒன்று பார்த்துட்டு சினிமா பாட்டு எழுதுவோம், இல்லை எது ஒன்று பார்த்தாலும் அப்படியே போல செய்தல் அது இருக்கு இல்லையா, ரெப்ளிகா பண்ணிகிட்டே இருக்கப்ப நான் மனுஷபுத்திரன் சார் மாதிரி தான் சார் எழுதுகிறேன், என் லாங்குவேஜில் அது உண்டு, அவர் இல்லைன்னாரு. அது மறைச்சி வச்சுருக்கேன் சாதரியமான்னு சொல்லலாம். மனுஷபுத்திரனை நீக்கிட்டு அதுலேருந்து காலில் பேசுனது அந்த பாதையிலேருந்து தாண்டி போக தான் பார்க்குறேன் தவிர அப்பவும் தாண்ட தான் முயற்சிக்கிறேன். இன்னொன்று, ஃபார் யூ Aswendra, you told me to not to get satisfied in my work, right? I will never get satisfied because he is my master. He already done a huge work of, I think, 12,000 plus poetry. I never surpassed that. So I have there is a idea for me. I will keep run for it. அதே தாங்க, வேறு எதுவும் இல்லை. அவர் தாண்ட முடியாதுங்கிறதால நான் தொடங்கி இயங்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம்
ஒரே ஒரு ரிவர்ஸ் தான். நான் மனுஷபுத்திரன் சார்கிட்டேருந்து எடுத்துகிட்டு தான் என்ன எழுதணும், எதெல்லாம் எழுத முடியுங்கிறது வந்து மிடா சரசனோட டச் இருக்கு இல்லையா, அந்த பொற்கரங்கள்லேருந்து இருக்குது. கவிஞர் வெயில்ட்டேன்னு நான் எடுத்துக்கிட்டது வந்து எப்படி எழுதணும், இல்லை வந்து என்ன அந்த தீவிரத்தன்மை தான். சொல்கிற மாதிரி வெயிலோட தீவிரத்தன்மையான கவிதைகள் வந்து எனக்கு படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்து, ஏன்னா நம்ம ஒரு ஊரில் இருக்கோம், ஒரு கான்கிரீட் இது எதுவுமே பார்த்ததில்லையே, அவர் சொல்கிற எருமாட்டையும் பார்த்ததில்ல, பனைமரத்தையும் பார்த்ததில்ல, இப்படிங்கிறப்ப அது படிச்சுட்டு நானும் அது மாதிரி எழுதலாமா அப்படிலாம் தான். அப்புறம் ஒரே இருந்தது, ஒரு வார்த்தை கூட வரல, நம்மக்கிட்ட அப்படி ஒரு லைஃபே இல்லையே அப்படின்னு இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்போ அவர் எப்படி எதுனா அவர்கிட்ட போயிட்டு ஆனால் நோண்டிக்கிட்டே இருப்பேன். என்ன நான் என்னோட முதத்த புள்ள வந்து கேட்டுங்க, என்ன எல்லாம் வந்து நீ வெயிலோட இதுங்கிற, அதில் எந்த சாயலுமே காணும், மனுஷத்துன்னு சாயல் தானங்க தெரியுது, தெரிஞ்சால் சந்தோஷத்தை விடுங்க, தெரியாட்டி அடுத்த தொகுப்பில் தெரிய வைக்கிறேன்னு. அம்மாவிற்கு ஒரு கண்ணின் பூவோட தீவிரம் வந்து அக்காலின் எலும்புகள் போல இருக்கிறதா நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒரு விதத்தில் என்னோட இன்னொரு இடத்துல அண்ணனுக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல அதை நான் செஞ்சுட்டேன். அவருக்கான இது நான் என்ன வாட்சணும் இதுன்னு இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பெஷல் விட்டு இது நான் முதல்ல எழுதுறப்ப கவிஞர் மனுஷபுத்திரன் வாத்துறேன். அவர் அழுதாரு. அன்றைக்கி நான் சொன்னேன், அன்றைக்கி நான் தட்டி சொன்னேன், சார் நீங்கள் அழுதுட்டீங்கல்ல சார், எத்தனை நாள் உங்கள் கவிதைக்காக நான் அழுதுருக்கேன், நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் நான் எழுதுறதை நிறுத்திக்கிறேன், நீங்கள் அழுதுட்டீங்க எனக்கு போதும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த புத்தக வெளியிடப்ப போகன் சங்கரன் நான் பேசுகிறதா இருந்தது. அவர் அப்போ வர முடியல, எனக்கு அது ரொம்ப குறையாக இருந்து. காலையிலே சொன்ன மாதிரி தான் என்னோடய 2 ஆசையில் ஒன்று, என் 3 மாஸ்டர்ஸும் உட்காந்து சண்டை போடணும், அதை நான் பார்க்கணும். தனித்தனியாக எல்லாரையும் 3 பேரும் காலைல போனாங்க. நல்ல உரையாடலாக அமைஞ்சுது. வெவ்வேறு யார் எது பண்ணாலும் அந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துங்க. உரையாடல் வழியாக தான் நான் வந்து உரையாடல் மூலமாக உருவானால் தான். என்கிட்ட கவிஞர் மனுஷபுத்திரனோ வெயிலோ போகனோ பேசாமல் போயிருந்தா நான் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி புக்கு படிச்சுட்டு ஏதோ ஒன்று இருக்கேன்னு அதே மாதிரி தான் எழுதிட்டு இருந்தேன். உரையாடல்கள் வழியாக தான் எனக்கு வந்து இலக்கியம் வந்தது. வாசிச்சுட்டு உரையாடுறது அப்படி ஒரு இது இருக்குது, வெறும் உரையாடல் இல்லை. இன்றைக்கி போகன் அவர் பேசுனது எனக்கு வந்து அதே தான், அந்த குறையும் நிவர்த்தி ஆகிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் தான் முடிச்சிடும், பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட 3ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், 2003 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. கதை சொல்ல போகிறேன். கதை சொல்கிற போட்டி, அது மாதிரி ஒரு சின்ன ஸ்கூலு, எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்கூலு. கதை சொல்லிட்டு இருக்கப்போ பாதியில் மறந்துட்டேன், எனக்கு தெரில, கதை சொல்ல வரல. வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்படிங்கிறப்ப சரி, அம்மா பேர் செல்வநாயகம், செல்லான்னு சொல்லுவாங்க. செல்லா புள்ள பாதி கதை சொன்னதே பெருசு தான் அப்படின்னாங்க. அந்த அம்மா அதுக்கப்புறம் இருக்கா இல்லையா அந்த அந்த மகாராஜ் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை தான் நான் எதெல்லாம் இருக்கோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மேடையில் அம்மா ஏற்றணுங்கிறது தான். அந்த தொகுப்பில் விடுபட்ட ஒரு அது கவிதையாக இல்லை, விடுபட்ட ஒரு இது. நான் என் அம்மாவுக்கும் சேர்த்து தான் வளர்ந்தேன், என் அம்மாவுக்கும் சேர்த்து தான் படித்தேன், அவ்வளோதான். இன்னொன்று அவர் சொன்னார், கசப்பை திருப்பி திருப்பி எழுதுங்கிறது. எனக்கு இனிப்பாக எழுதுன்னு ஆசை தான், ஆனால் இனிப்பாக நடக்கிறப்ப அதை விட பெருசாக கசை, அது டக்குன்னு தீந்துருமே அப்படின்னு இருக்குது. நாலடியாரில் ஒரு வரி தான், இன்பம் இசை தரும் அப்படிங்கிறது தான். இன்பம் இசை தரும் அதுகாரும் துன்பம் அப்படிங்கிறது. எனக்கு அந்த இன்பம் இசை தரும்ங்கிற வார்த்தை அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறமே வரப்போதே அப்படின்னு. வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜெயமோகன் சார் வந்து என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன்னா, சதீஷ்குமார் விருது வாங்குறப்ப எனக்கு வந்து சதீஷ்க்கு வந்து மனுஷபுத்திரன் சார் பேசினா எங்களுக்கு வந்து மாஸ்டர் மனுஷபுத்திரன் தான். அவர் தவிர பேச தெரியுதுன்னு நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். சார் வணக்கம், இந்த மாதிரி நான் விஜயகுமார் உயிர்மை விருது. எஸ் ஐ நோ, போயட் ரீடர் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த போயட் ரீடருக்கு நடுவில் ஒரு கமா சேர்க்க தான் எனக்கு 3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் என்ன போயட்டுன்னு நம்புறாரு, ரீடர்னு நம்புறாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஒரு கமா சேர்க்கறதுக்கு இவ்வளோ இருக்குன்னா லாங்குவேஜ் ரொம்ப அப்படி தான் கான்ஷியஸாக யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே எனக்காக மட்டுமே வந்திருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர பேரிட்டு சொல்லணும்னா தெரில. இந்த 3 பேர் மனுஷபுத்திரன், போகன், வெயில் தாண்டி உரையாடின நிறைய பேர் இருக்காங்க. என் கவிதைகள் ஓரளவு நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்குன்னா அதெல்லாம் இத்தனை வருஷம் என்னை சகிச்சுட்டு எடிட் பண்ணி கொடுத்தது கவிஞர் சதீஷ்குமார் சீனிவாசன் தான். என்னோட பல மோசமான கவிதைகளை வந்து தவிர்த்து வச்சுதான் தான். எனக்கு இருக்க ஒரு 3 அளவுகோல் இருக்குன்னா, இப்படி அனுப்புகிறப்போ ஓகே இது வந்து சதீஷ் திட்டுவான், இது அனுப்புனா இதை வந்து அவர் ரொம்ப டீசெண்டாகவே திட்டுவார், சரி அப்புறம் வந்து சொல்ல மாட்டேன் இருக்கேன், அண்ணா இது வேணாண்ணே அப்படிங்கிறது கூட சொல்ல மாட்டேன், என்னவோ எனக்கு தெரிலண்ணே அப்படிமா. அடுத்து அப்புறம் தான் மனுஷிட்ட போவேன். அப்புறம் தான் சரிண்ணா அதுவே வரும். அவன் சொன்னா நீ எடுத்துருவியா அப்படின்லாம் சண்டை வந்திருக்கேன். ஆனால் அது சரியாக தப்பா தெரில. ஆனால் என்னோட கவிதைக்கோட ஒரு அளவுகோலாக நான் வந்து சதீஷ்குமார் சீனிவாசன் வச்சுருக்கேன். ஒன்று அது. அப்புறம் இருங்க ஒரு இது வந்துடும். அவங்க வந்து விஜயலட்சுமி அக்கா வந்து இந்த இதுக்காக பேச போகிறேன்னு சொன்னப்போ தொகுப்பு எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக அது
என்கிட்ட பேசின இதில் வந்து 3 பாயிண்ட் தான் பேசினாங்க. மற்ற எல்லா நல்ல விஷயமும் ஆக்சுவலாக என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் சந்தோஷம். இன்னொன்று, நீல் கவிதை எனக்கு இருந்த 2 கம்ப்ளைண்ட் இங்கே போட்டு, நீல் கவிதைகள் ரொம்ப எழுதுறான்னு எல்லாம் அபத்தமாக சொன்னது நீங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. அந்த விதத்தில் தான் நீல் கவிதை எழுதுறது நான் திருடினது போகன் சங்கர் கிட்டேருந்து தான். ஒரு கவிதையில் கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தா, மனுஷை தாண்டி வெயிலை தாண்டி போகன்ட்டு எடுத்துக்க என்ன இருக்குது ஒரு கவிஞர் எடுத்துன்னா, கதை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தடித்த கண்ணாடி போட்ட பூனையில் தான் எடுத்தேன். அதுவும் உயிர்மையிலேருந்து திருடி படித்த புக்கு தான். வேற என்ன சொல்கிறது, இது வேற அவ்வளோதான். மனுஷத்து ஒரு கவிதை இருக்குது, அது சொல்லி முடிச்சுலான்னு இருக்கேன். அது அவர் அளவுக்கு சொல்லலாம், நான் சின்னதாக சேர்ந்துக்கிறேன். அவர்கள் எதுன்னு, என் சொல் அழியாது, என் சொல்லால் அழிவேன். நன்றி. இலக்கியம் எப்போதுமே ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த உரையில் பல சான்றுகள் இருந்தது. அவர் யார்கிட்டெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்காரு, யார்கிட்டெல்லாம் அன்லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்றது உட்பட பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். சிறந்த ஏற்புரைக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி உரை வழங்குமாறு ராஜகோபாலன் அவர்களை அழைக்கிறேன். நீண்ட நாள் காலையிலிருந்து தொடர்ந்து அமர்வில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறீர்கள். பேசிய ஒவ்வொருவருக்கு பிடித்திருக்கும். ஆனால் எல்லோரும் இந்த நீண்ட நாளின் முடிவில் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நன்றியுரை வாய்ப்பை எனக்கு கொடுத்த அமைப்பினருக்கு நன்றி. நண்பர்களே, ஒரு சிறுகதை அமர்வு காலை துவங்கும் போதே மிகச் சிறப்பானதாக ஒரு இருவரும் வெவ்வேறு திசைகளிலிருந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்பதை விஜயராவணன் அவர்களும் சிறுகதை ஆசிரியர் ரம்யா அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக கவிதை அமர்வில் ஒருபுறம் ஆய்வும் மொழியின் மீது ஒரு கட்டற்ற பாய்ச்சலும் எதிர்பார்க்கக்கூடிய கவிஞர் ராம் சந்தோஷும், ஒரு மரபின் பின்னணியிலிருந்து கவிதையை கொண்டு வரக்கூடிய சசி இனியன் அவர்களும் கலந்து பேசியவரை மிக அற்புதமாக அமைந்தது. அவர்கள் இருவருக்கும் எங்களது நன்றி. அடுத்ததாக வழக்கமாக மதிய உணவு இடைவேளை நெருங்க ஒரு சோர்வு வரும். அப்படி எந்த சோர்வும் வராத அளவிற்கு, நரம்பு ரத்தமெல்லாம் முறுக்கேறும் அளவிற்கு கவிதையை வைத்து உரையாட முடியும் என்று நிரூபித்த கவிஞர் மனுஷபுத்திரன், போகன் சங்கர் மற்றும் கவிஞர் வெயில் ஆகிய மூவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இந்த விழாவில் துவக்க பாடலை மிக அருமையாக பாடிய நண்பர் சண்முகம் அவர்களது மகள்கள் சிவரஞ்சனி அண்ட் சங்கமித்ரா அவர்களுக்கு நன்றி. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கர்நாடக எழுத்துலகினுடைய ஒரு பிரதிநிதியாக வந்திருந்து இங்கு அனைத்து அமர்வுகளிலும் அவர் மிக ஆவலுடன் ஒரு வார்த்தையை கூட விடாமல் அவ்வளவு கவனத்துடனும் அவ்வளவு நுட்பத்துடனும் அதை கேட்டு புரிந்து கொண்டு அவரது உரையில் மிகச் சிறப்பாக அதை வெளிப்படுத்திய, இனி தமிழ் வாசகர்களுக்கு மிக நெருங்கியவராக இருக்கப் போகிற திரு வசுதேந்திரா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு மாத காலமாக பாடம் படிப்பது போல் கவிதையை, அவர் விஜயகுமாருடைய கவிதையை படித்து எல்லோரிடமும் அதற்கு ஒரு அப்ரூவல் வாங்காத குறையாக ஒரு அரசு ஆவண கையெழுத்தை போல அனைவரிடமும் வந்து அதை சரிபார்த்து கொண்டு இங்கு உரையாற்றிய கவிஞர் விஜயலட்சுமி அவர்களுக்கு எங்களது நன்றி. இந்த அரங்கு கவிஞர் குமரகுருபரன் அவர்களது நினைவில் துவக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவரை பற்றி பேசும்போது அவரை பேசுவதற்கு நண்பர்கள் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அது எப்படி சொல்வது, எப்படி போவன் சங்கருக்கு ஒரு தொண்டை அடைப்பு ஏற்பட்டதோ அப்படி ஏற்பட்டுவிடும். அவர்கள் 2 வரிக்கு மேல் பேசாமல் இல்லை வேணாங்க அடுத்த தடவை என்று சொல்லி நகர்ந்து விடுவார்கள். இம்முறை மிக சரியான விதத்தில் வந்து குமரகுருபரன் என்னும் ஆளுமையை அவர் துவக்கிய காலத்திலிருந்தே நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த திரு நடராஜன் அவர்களுக்கு எங்களது நன்றி. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மேடையிலும் உரையாற்றி கவிதை அமர்விலும் சிறப்பாக பங்கு கொண்ட திரு போவன் சங்கர் அவர்களுக்கு எங்களது நன்றி. இந்த விருதை ஏற்றுக்கொண்டு ஏற்புரையில் சிறப்பித்து சொன்ன திரு விஜயகுமார் அவர்களுக்கு எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஒவ்வொரு முறை இந்த விருது ஏற்பாடுகளை செய்யும் பொழுது அதற்கு பல விதங்களிலும் உறுதுணையாக இருப்பதோடு தனது நண்பர்கள் அனைவரோடும் வந்து இந்த விழாவை மிக எப்போதும் போல் சிறப்பாக நடத்தி கொடுக்கும் கவிதா சுவர்ணவல்லி அவர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இலக்கிய விழா என்பது இப்போ திருமண விருந்தில் எப்படி பாயாசம் இல்லாமல் இருந்தால் அது விருந்து இல்லையோ, அதே போல் இலக்கிய கூட்டம் என்றால் ஸ்ருதி டிவி இல்லாமல் இல்லை. ஸ்ருதி டிவி இல்லை என்றால் யாரும் இலக்கிய கூட்டம் என்று நம்புவதாக இல்லை. இனிமேல் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கும் ஸ்ருதி டிவி நண்பர்களுக்கு நன்றி. இந்த அரங்கினை அளித்த கவிக்கோ நண்பர்கள், விழாவினை தொகுப்பதற்கு மிக குறைந்த நேரத்திலேயே தயாராகி சிறப்பாக செய்து முடித்த நண்பர் சிரில் அலெக்ஸ், விழாவின் அரங்குகளை தொகுத்து வழங்கிய நண்பர் பத்மநாபன், விஜயபாரதி, இந்த விழாவிற்காக தொடர்ந்து பல வகைகளிலும் களப்பணிகளை ஆற்றி உதவி செய்த நண்பர் காளிபிரசாத், சண்முகம், ராகவ், இன்னும் பட்டியல் பற்றாததனால் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அனைத்திற்கும் மேலாக இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய தரமோ சுவையோ குன்றாமல் இருக்கும் விதத்தில் தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு என்றும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். மிக்க நன்றி. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஆண்டு இன்னொரு கவிஞருடன் இன்னொரு இனிமையான நாளை நாம் 2026 துவக்கலாம். நன்றி நண்பர்களே.